நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், வணக்கம். முதல்ல உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம்ல உங்களுக்கு நிறைய சந்தோஷம், குட்னஸ், ஹெல்த், வெல்த், பீஸ், இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் உங்ககிட்ட உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருத்தங்களோட வீடுகளுக்கும் நான் இந்த வாழ்த்துக்களை கொடுக்க விருப்பப்படுறேன். ஏன்னா நீங்கள் அவ்வளோ லவ் அண்ட் அவ்வளோ அன்பு கொடுத்துருக்கீங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சிக்கு. ஸோ அதுக்கெல்லாம் எங்களால் திருப்பி கொடுக்க முடிஞ்சது எங்களுடைய ப்ரேயர்ஸ் மட்டும்தான். ஸோ வி வாண்ட் டு விஷ் யூ அ வெரி 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 ஹாப்பி glorious 2015. So once again, I'm going to welcome you. It's Narsu's Coffee with Didi Season 2, powered by RRP Housing Co, presented by Aditya Ram Group, Matrum Brand India TMT Kabigal, New Year Special. So New Year Special la இன்னைக்கு ஒரு young handsome hero நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். Well, இவர் சீசன் 1ல வந்தபோது இவர்கிட்ட பேசுறதை விட இப்போ இவரை பார்க்கும்போது he has grown so much as a wonderful actor. அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு ஒவ்வொரு படத்துக்கும் அப்படின்னு தெரியுது. இது வரைக்கும் 5 படங்கள் பண்ணியிருக்காரு. 5 படங்களுமே ஹிட் படங்கள் கொடுத்துருக்காருங்கிறது போது ஒரு ஸ்டெடியான ரேஸ்ல போய்கிட்டு இருக்காரு. ரொம்ப கிளியர் ஹெட்டோட போய்கிட்டு இருக்காருன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆக்டர் விக்ரம் பிரபு. Hi Vikram. Hi Didi, how are you? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். And you know, second seasonல once again உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுல. இருக்கிறதுல. Last yearக்கு இந்த இயர் உங்களோட 5th movie ரிலீஸ் ஆயிருக்கு and it has done so well and all your movies have been hit, declared hit. Such a nice year உங்களுக்கு இல்ல? Yes, it's been wonderful. ரொம்ப 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 நல்ல வருஷம். ஆமா, ஒரு வருஷத்துல 3 படம் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பிஸியா இருந்திருப்பீங்களே. ஆமாங்க, இது கும்கிக்கு 1.5 வருஷம் எடுத்தோம். from making to release. அதுக்கப்புறம் டிசம்பர் 14th அது ரிலீஸ் ஆனிச்சு. அடுத்த டிசம்பர் 13th தான் இவன் வேற மாதிரி ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ கேட்சப்காக பட் இது கேட்சப் பட் நைஸ் கேட்சப், யூ நோ, அவ்வளோ சீக்கிரம் பண்ணாலும் ஹிட் ஆகணுமே, அது ரொம்ப முக்கியம். அண்ட் இது கும்கி ஃபங்க்ஷன்லேயே ரஜினி சார் சொன்ன ஒரு விஷயம், வருஷத்தில் 3 படம் செய்யுங்க. 3 படம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலும் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணி அந்த படம் நல்லா வருமா நல்லா வராதாங்கிறத தாண்டி 3 படம் செய்யுங்கன்னு சொன்னார். இந்த ஒரு படம் லாங் இயர்ஸ்லாம் எடுக்கும்போது ஒரு ஆக்டருக்கு சைக்கலாஜிக்கலி அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஆமாம், இட்ஸ் லைக் ஒரு அதான் வெயிட்டிங் டு see the light at the end of the tunnelனு சொல்லுவாங்க. ஆமாம், எங்கேயோ ஒரு 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 மனசில் வச்சுக்கணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு இருட்டில் தான் நடந்து போயிட்டுருக்க மாதிரியே இருக்கும். பட் அதான் அந்த 1 இயர்லாம் வெயிட் பண்ணது போதும்னு சொல்லி தான் டக்கு டக்கு டக்குன்னு 2014 மாதிரியே உங்களுக்கு இது பெட்டர் இயரா இருக்கணும் 2015. என்னோட விஷஸ். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் வெள்ளக்காரதுரை, லெட்ஸ் டாக் அபௌட் தட். சொல்லுங்க, வெள்ளக்காரதுரை பத்தி சொல்லுங்க. வெள்ளக்காரதுரை இது வரைக்கும் செஞ்ச படங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டோரி ஓரியன்டட், ப்ராப்பர் ஃபார்மேட் இருக்கும், கேரக்டருக்கு. ஆமா ஆமா, எல்லாம் லைக் ஒரு ஒரு கதை படிக்கிற மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நாளாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் they were all asking, சார் என்ன சார் காமெடி பண்ணலாம் செய்ய மாட்டிங்களா? ஸோ நான் எப்படியும் காமெடி ஒரு படம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பட் எப்போ செய்ய போகிறேன்னு தெரியல. அண்ட் எழில் சார், அன்பு சார் அமுச்சு விட்டு இருந்தார். அதை கேட்டு எப்படி இருக்கும்னு தெரியல, பட் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் காமெடி செய்வேன்னு நினைக்கிறீங்களா, எந்த தைரியத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்லை விக்கி, காமெடியெலாம் ரொம்ப சிம்பிள், நீங்கள் காலேஜ் வர மாதிரியே வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பழகிற மாதிரி பழகுங்க. அது சொல்லிவிட்டு ஈஸியாக சொல்லி விட்டார். அப்படியே நான் அங்கே போனதுக்கப்புறம் தான் அப்படியே சுற்றி பார்த்தா தேர் ஆல் வெரி ஃப்ரீ. எனக்கு என்னோட கேரக்டர் மூட்லேயே ட்ராவல் பண்ணி, இந்த ஸ்கிரிப்டோடையே ட்ராவல் பண்ணி தான் பழக்கம். போயிட்டு ஒவ்வொரு சீனும் ஃப்ரெஷ்ஷாக full energy ஆமா அங்கேயே இம்ப்ரோவைஸ் பண்றது இதெல்லாம் புதுசா இருந்துச்சு. உங்க காமெடியன்ஸ் உங்க கூட நடிக்கிறவங்க லைக் சூர்யா எல்லாம் இருக்கும்போது ஆன் ஸ்பாட் பயங்கரமா பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அடுத்தடுத்த பஞ்சா வந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த பஞ்ச் படத்துல யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பஞ்ச் பண்ண சொல்ற டிஞ்ச் பண்றீங்கங்கற மாதிரி ஆயிடும். சோ அது இட் வாஸ் a nice learning curve though. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அதனால எனக்கு நிறைய காமெடி படங்கள் நிச்சயம் செய்யணும்.
ஏன்னா இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்கும்னு எனக்கு முதல்ல தெரியல. ஆனால் வெரி ப்ளோன் அவே பை இட். எப்படி, ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணாதவங்கலாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க, தெரியாதவங்களும் ஃபோன் பண்ணியிருக்காங்க, யாருன்னே தெரியாது, பட் அங்கேருந்து ஃபோன் பண்ணி அப்படி சொல்லியிருக்காங்க. பயங்கர ஓப்பனிங் இருந்தது. ஆஃப் கோர்ஸ் உங்களோட ப்ரொடியூசர்ஸ் ஒரு முக்கியமான காரணம். ஓப்பனிங், எஸ், ஆமாம், அவர் அன்புச்செழியன் சார் தான். ஏன்னா இந்த வண்டர்ஃபுல் பப்ளிசிட்டி. இன்னைக்கு படத்துக்கு வந்து பப்ளிசிட்டி தான் பிக்கெஸ்ட் பேக் போன் சொல்ல முடியும். அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர்ஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இட். ஆனால் ஓப்பனிங் மட்டும் பெருசாக இல்லாமல் டாக்கும் பெருசானது ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல வந்து நீங்க உங்களுடைய பிறந்த நாள் you're going to celebrate, and every year அந்த பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றது பிக்கர் ரீசன் இருக்கு அதுக்கு. ஏகப்பட்ட கூட்டங்களா ஒன்னா சேர்ந்தா கொண்டாடுவீங்க, அதுக்கு ஒரு ரீசன் கூட இருக்கே. பொங்கல், மாட்டு பொங்கல். ஆமா, சும்மாவே மாட்டு பொங்கல் வந்து எல்லாரும் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, ஏய் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. நானும் சீரியஸா அதான் நான் சொல்றேன், இது எப்பவுமே ஸ்கூல்ல இருந்தே சொல்லுவேன், என்னோட பர்த்டே அன்னைக்கு எல்லாருக்கும் ஹாலிடே. ஏன்னா நேஷனல் ஹாலிடே. இட் ஆல்வேஸ் ஃபால்ஸ் ஐதர் ஆன் பொங்கல் ஆர் மாட்டு பொங்கல். ஸோ இந்த வருஷம் ஐ திங்க் பொங்கல்னு நினைக்கிறேன், 15th January 15th. அண்ட் சூரக்கோட்டையில தான் இருப்போம். ஆமா, எங்க பண்ணையில தாத்தா எவ்ரி பொங்கல் அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெடிஷன் இந்த வருஷம், ஐ மீன் எவ்ரி வருஷம் ஃபாலோ பண்ணுறோம். இந்த வருஷம் நான் அங்கே போகிறேன். அங்கே போறீங்க. ஸோ என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க உங்களோட? ஒன்றும் இல்லை, அங்கே போயிட்டு மாட்டை ஓட்டுவோம். அங்கேருந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு, இது எங்களோட காம்பவுண்ட்குள்ளாரையே. ஸோ அங்கேருந்து மாட்டை ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு திருப்பியும் எடுத்துகிட்டு வந்துடுறது. நீங்கள் மாடு ஓட்டுவீங்கன்னு சொன்னீங்க, பட் சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்து சிலம்பாட்டம், ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல? அது எப்படி இன்ட்ரெஸ்டாக போய் கற்றுக்கிட்டீங்களா? ஓ காட் அப்படி போய் கற்றுக்கிட்டீங்க? இல்லை, இது ஹார்ஸ் ரைடிங் கொஞ்சம் கஷ்டம். அது காலையில் ரொம்ப ஏர்லியாக போகணும். எனக்கு குதிரைக்கு வந்து அந்த ஹீட்டு இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து ரொம்ப சூடாகுமா, ஸோ அந்த குதிரைக்கு அந்த சூடு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அது வந்து நம்ம 5 மணிக்கே இங்கே போயிடணும், 6:30 மணிக்குள்ளார முடிச்சிடணும். அப்போ எப்படி குதிரை எந்திரிச்சிருக்குமா? அது எப்பவுமே எந்திரிச்சிட்டு தான் இருக்கு. ஆனா என்ன குதிரை அது, என்ன வளர்க்குறாங்க இப்படி குதிரையை? சொல்லுங்க. அந்த எந்திரிக்கிற விஷயம் தான் ரொம்ப கஷ்டம், அதனாலேயே பிடிக்காது. ஆமா இல்ல, எந்திரிச்சு போகணுமே அப்படின்னு. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி சாக்ஸ் போட்டு தூங்கிடலாம் போல இருக்கும், அந்த மாதிரி ரெடியா போகணும் அப்படின்னு. பட் அது வந்து தாத்தா அண்ட் அப்பா ஹேட் ஹை இன்ட்ரெஸ்ட். அண்ட் இப்போ கூட அப்பா குதிரை வாங்கி வச்சிருக்காங்க. நான் என்னைக்காச்சும் போய் ஓட்டணும், இன்னும் ஓட்டலை. பட் அது சின்ன வயசுலேருந்தே அது ரொம்ப நாள் கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் சிலம்பாட்டம் வந்து தாத்தா யூஸ் டு காலையில் எந்திரிச்சு நடப்பாங்க, ஒர்க் அவுட்க்கு அவங்களோட ஹெல்த்துக்காக நடப்பாங்க. நடக்க போது ஒரு நாள் பார்த்துருக்காங்க, இன்னும் நாங்கள் தூங்கிட்டே இருந்தோம், ஸ்கூலுக்கு இன்னும் கிளம்பாமல். ஸோ கசினையும் என்னையும் கூப்பிட்டு, வாங்க நாலுலேருந்து ஒரு மாஸ்டர் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. வெங்கடேசன் மாஸ்டர்னு தாத்தாவோட ஸ்டண்ட் இதுலேருந்து, ஸ்டண்ட் குரூப்லேருந்து. ஸோ அவர் வந்து சிலம்பாட்டம் எங்களுக்கு டெய்லி காலையில் 6 மணிக்கு தாத்தா நடக்கிற நேரத்தில் நாங்கள் எந்திரிச்சு சிலம்பாட்டம். ஸோ இந்த கோல்மால் பண்ணுறது, ஓபி அடிக்கிறது, அதெல்லாம் வாய்ப்பே காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருவோம், அதனாலேயே எந்திரிச்சு காலையில் சிலம்பாட்டம் சுற்றிக்கிட்டு இருப்போம். இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் இருக்கா? இன்னும் இப்போ எனக்கு பழகிடுச்சு. ஷூட்டிங்க்கெலாம் எந்திரிச்சு எனக்கு ஹாலிடே அன்னைக்கு கூட 5 மணிக்கு தூக்கம் கலைஞ்சிரும். அது ரொம்ப கெட்ட பழக்கம் அமைச்சரே, ப்ளீஸ் அதை வளர்த்துக்காதீங்க. அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கிற யாரோடையும் நான் பழகிறதே கிடையாது. ஏன்னா நான் நல்லா 10 மணி வரைக்கும் தூங்குவேன். வழியா சொல்லிட்டேன், ரொம்ப கஷ்டம் தூங்குறது. பட் அதான் அது இப்போ ஈஸி, எந்திரிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. now it's become easy. ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் சொன்னீங்க நீங்கள் யூஎஸ்ல படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க, பட் மும்பையில் கூட போய் ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? அண்ட் why don't you share a few words about that? மும்பை வந்து நான் வந்துட்டு விஷ்ணுவர்தனோட சர்வம், தென் அசல் அஜித் சரோட இது செஞ்சுட்டு, தென் ஐ வாஸ் ரொம்ப ஒரு மாதிரி லைக் சரி அந்த டிரெக்ஷன் ப்ரொடக்ஷன்லேயே போயிட்டேன். திருப்பியும் ஆக்டிங்க்கு வரணும்னு யோசிக்கிற நேரத்தில் ரொம்ப தூரம் போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன செஞ்சேன், ஐ வென்ட் டு பாம்பே. போய் அங்கே ஒரு கோர்ஸ், அங்கே பேரி ஜான்ங்கிற ஒரு ஸ்கூலில் அங்கே போய் ஐ டிட் a 3-month course. Okay. And it was, yes. Okay. ஆமா. And அங்கே வந்து you got some few good friends இல்ல? Very good friends. Yes, I have a friend named Ratul. Then நம்ம எல்லாருக்கும் துல்கர் தெரியும், துல்கர் சல்மான். துல்கர் உங்களோட ஃப்ரெண்டா? ஆமா, is a very good friend from Mumbai. So எனக்கு actually I met him there only first. Then why don't you say hi to Dulkar? Yeah, say hi. Hi Dulkar. Hi Dulkar.
Oh, hi. It's a surprise. Hi Dulquer, எப்படி இருக்கீங்க? Hi Didi, how are you? சூப்பரா இருக்கேன். and எப்படி போயிட்டு இருக்கு இன்டர்வியூ? சூப்பரா போய்கிட்டு இருக்கு. and first of all உங்க friend கிட்ட உங்களை நான் பேச விடுறதுக்கு முன்னாடி first வந்து உங்களுக்கு என்னுடைய best new year wishes. wish you a very happy new year. Thank you, same to you. உங்களோட இன்டர்வியூ நான் சீசன் 1ல பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய படங்கள் நிறைய மலையாள படங்கள் பார்த்தேன். I think you're a brilliant actor. Okay? And we're thoroughly in love with your acting. So I want to wish you one more time on that. Thank you. அந்த மாதிரி பெஸ்ட் படங்கள் 2015ல கொடுங்க. Now we'll come back to my guest for the new year. விக்ரம் பிரபு இருக்காங்க. உங்களை பத்தி பேசும்போது நீங்க லைன்ல வந்திருக்கீங்க. இதோ துல்கரி வந்துட்டாரு. அந்த மாதிரி. Hi Dul. Hi Vivek, what's happening? What's happening, man? எப்படி போயிட்டு இருக்கு இன்டர்வியூ? I think தமிழ்ல பேசணும். ஆமா தமிழ்ல தான் பேசணும். நாம முதல்ல மீட் பண்ண கதை கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னா அங்க இருந்ததுலே நான் மட்டும் தான் சென்னையிலேருந்து வந்திருந்தேன்னு நினச்சேன். பார்த்தா அப்படியே பேர் சொல்லிகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு துல்கர் சல்மான் சென்னை அப்படின்னு. யார் இந்த பையன் சென்னையில் நம்மளுக்கு தெரியாம யாரு சரி இப்போதான் நிறைய பேர் நடிக்க வராங்களே அப்படின்னு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டேன். ஆனா சென்னையிலேருந்து வந்ததுக்கு ஒரு ஒரு அடுத்து இன்னொரு ஒரு சென்னை அப்படின்னு ஒரு அன்பு இல்லை. அந்த அன்பு உங்களுக்கு இருந்ததா துல்கர்? அவர் சொல்லும்போது எனக்கு funny thing is நாங்க even though ரெண்டு பேர் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. we never met and I never knew Prabhu uncle had I mean how many kids எனக்கு தெரியாது. ஆனா இந்த பேர் கேட்டோனே விக்ரம் பிரபுன்னு கேட்டோனே எனக்கு கொஞ்சம் பல்ப் கத்திச்சு. அது லைக் கதையை முடிச்சிடுறேன். கதையை முடிக்கிறாரா? இருங்க ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. சொல்லுங்க. ஒரு வாரம் போச்சு. ஒரு வாரம் பேசிறது. ஹாய் டூட். ஆமா என்னோட போட்டோஸ் ஈஸியா கூகுள்ல வந்துரும். விக்ரம் பிரபுன்னு போட்டா வந்துரும். அவரோட போட்டோலாம் போட்டா வரவே வருது. அது வந்து CIA FBI அந்த கேஸ். ஆமா ஸோ அதனால ஒரு வாரம் கழிச்சு உங்க அப்பா எங்க அப்பாவோட வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்திருந்தாரு போன வாரம் அப்படின்னு. எனக்கு மண்டை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. யாரா நீனு? யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 30-40 பேர் சொல்லிப்பேன் எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ. அதில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பிருத்திவிராஜ் தியேட்டருக்கு போயிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு மராத்தி பிளேக்கு போயிட்டு என்ன பிளேன்னே தெரியல, சும்மா போய் உட்காந்துட்டு வந்தோம். ஏதாவது தெரியாது, மராத்தி பிளேன்னே தெரியாது, ஹிந்தி பிளேன்னு அடிச்சுட்டு போனோம். மராத்தி பிளே. ஆனால் அங்கே உட்காந்துருக்க போது சொல்கிறாரு ஐ எம் மம்முட்டி சன். எனக்கு வந்து அப்படியே கெட்டதான் வந்துச்சு வாயில. ஆனா கட்டி பிடிச்சிட்டு ஏன்டா அது முதல்ல சொல்லலாம் விடா, ஏன்டா இப்படி கொல்ற அப்படின்னு. பட் ஒன் வீக் நான் என்ஜாய் பண்ணிட்டேன். 1 வீக் நான் அப்படியே அவர் டீசிங். ஆமா சோ ஒரு வாரம் அவரை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நான் I kept telling him but wouldn't reveal myself. வெரி பேட் துல்கர். உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. பச்சை குழந்தை இருக்கீங்க, இந்த குழந்தை இப்படி வாட்டி இருக்கீங்க நீங்க ஒரு வாரம் ஃபுல்லா. இல்ல பட் நாங்க ரெண்டு பேருமே வந்து because we are coming from ஒரு filmy background immediately புரிஞ்சிருச்சு. புரிஞ்சுக்கிட்டோம் ஒருத்தரை. சோ ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் புரியும், ஒரு filmy background மனசு ஒரு filmy background தான் புரியுது. அப்படியே சக்சஸ்ஃபுல்லான ஃபாதர்ஸோட இன்செக்யூரான பசங்க இப்படிதான். So we've been friends படத்துக்கு முன்னாடி வரதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே. ஏன்னா ஒரே நேரத்தில் தான் இண்டஸ்ட்ரி உள்ளார வந்தோம். அவர் மலையாளம், அஃப்கோர்ஸ் மலையாளம் ரொம்ப ஸ்பீடாக செய்வார் படம். ஆமாம். ஸோ இப்போதான் அதுக்கு தான் இப்போ 3 படம் நான் இந்த வருஷம் செஞ்சதே வந்து அவரை பீட் பண்ணுறதுக்காக தான். செய்ய முடியும். That's a good achievement. But yeah, but we've seen each other take first steps. Our wives are great friends. We always spend time together. That's so nice. And travel Bono, so it's great. It's like I think we're meant to meet in Bombay. Yes. Okay, that's so nice. Okay guys. Okay, have fun. Okay, take care. Thank you. Thank you so much. Bye bye. Take care. Bye. Okay, bye. So nice. ரொம்ப அழகான விஷயங்கள் சொன்னாங்கல்ல. It was a nice surprise. Very nice surprise. ஆமா. ஓகே, ஸோ இந்த சர்ப்ரைஸ் பேக் டு பேக் உங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் நீங்கள் லைட்டாக மெர்சல் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு சின்ன கேப் விட போகிறேன், ஒரு சின்ன பிரேக் விட போகிறேன். பிரேக்குக்கு அப்புறம் இன்னும் சில சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ப்ளீஸ் வெயிட். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் துல்கருக்கு சொல்லிக்கிறேன். அண்ட் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் என்னுடைய பெஸ்ட் நியூ இயர் விஷஸ் காஃபி வித் டிடி டீம் சார்பாக சொல்லிக்க விருப்பப்பட்டுக்கிட்டு ஒரு சின்ன பிரேக் போயிடலாம். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP ஹவுசிங், கோ பிரசன்டட் பை ஆதித்ய ராம் குரூப் மற்றும் Ran India TMT கம்பெனிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
This is Coffee with DD Season 2 powered by RRP Housing, co-presented by Aditya Ram Group மற்றும் Ran India TMT கம்பிகள். Very happy New Year. So இந்த நியூ இயர் அன்னைக்கு விக்ரம் பிரபு அவர்களோட பேசிட்டு இருக்கேன். ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிருக்க விக்ரம் பிரபு அவர்களோட பேசிட்டு இருக்கேன். ஓகே விக்ரம், சோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது காஃபி ரிவைண்ட். சோ உங்களுடைய சில போட்டோகிராஃப்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ why don't you look into that photograph? பார்த்தோனே உங்களுக்கு என்ன தோணுதோ இல்ல அந்த போட்டோல இருக்கிறவங்கள பத்தி we can do the same drill one more time. ஓகேங்களா? நியூட்டன் ஸ்டீல அந்த காஃபி சிம்பிள் பிரஸ் பண்ண முடியுமா? ஓகே, சோ உங்களுடைய கசின்ஸ் எல்லாரும் இவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்ல all cousins. All cousins. Yeah. Oh. All of them my cousins. I think அதான் நான் இப்போ அந்த பார்பிக்யூ அதெல்லாம் சொல்கிறேன்ல, எனக்குன்னு இப்போது இருக்கிற க்ளோசஸ்ட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னால் என் கசின்ஸ் தான். இவங்க தான். யா, எனக்கு ஃப்ரீ டைம்ங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ எனி ஃப்ரீ டைம் வந்து கிடைச்சா இவங்களோட தான் ஸ்பெண்ட் பண்ணுறது. அண்ட் எவ்ரி சண்டே இவங்களோட சேர்ந்து ஒரு ஆமாம், எவ்ரி சண்டே தாத்தா ஆரம்பித்த ஒரு பழக்கம். எவ்ரி சண்டே வந்து பிரியாணி சண்டே. ஸோ ஃபுல் எல்லா ஒன் டைம் பிரியாணி நிச்சயம் உங்களை கூப்பிடுறேன் சண்டே. ஆர்டர் பிரியாணி லவர் ஜஸ்ட் ஒரு பிரியாணி இப்போ பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். இல்ல நிச்சயம். No, I will invite you on Sunday. Please tell Appa. I asked Appa. Of course. For biryani. Just biryani. I don't want anything. ரொம்ப கம்மி ஆசை தான் என்னோட லைஃப்ல. நிச்சயம். அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிடுவீங்கல்ல? என்ன பிரியாணி நான் 3 வேளை சாப்பிடுவேன். உங்களுக்கு தெரியாது என்ன பத்தி. இதுல ஸ்பெஷல் கசின் யார் தெரியுமா எனக்கு? எனக்கு ஸ்பெஷல் அன்பு இருக்கிறவர் வந்து அஜய் தான். ஓ, அவர்தான் உங்களுக்கு போட்டோ கொடுத்தாரு. Thank you Ajay. Thank you very much. சரி சரி. அவன் நல்லா இருக்கிற போட்டோவா கொடுத்திருக்கான். ஓகே. இதுல இந்த உள்நாட்டு சதிக்கு நான் போட்டு கிடையாது. நீங்க அஜய் கிட்டே பேசிக்கோங்க அத பத்தி. That's so nice. Yes. Nice memory. Next picture. This is again all my cousins. We did a outing. இது கொடைக்கானல் போனோம். இந்த பிளானிங்லாம் யார் பண்ணுவா மேஜரா? நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போலாமான்னு கேட்டது தான் ஜாஸ்தி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போனோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணா அந்த பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம் பல வருஷமா. ஆமா, கடைசில எக்ஸிக்யூட் ஆகும். நிஜமா இது நடக்குதா? அந்த மாதிரி டக்குன்னு போய் சேர்ந்துட்டோம். ஸோ இட் வாஸ் a fun trip. இந்த ஹாலிடேக்கெலாம் போனால் அது நைட் பார்பிக்யூ, கேம்ப் ஃபயர் அப்படின்னு சொல்லி ஆல் த டைம் எவ்ரி ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னர் அந்த கேங்ல. I think each one is a character. அப்படியா? So அங்க வந்து எல்லாமே they're all fun. Super, very nice. Next picture. மனோரமா, ஆச்சி அம்மா நீங்க எவ்வளவு க்ளோஸ் சொல்லுங்க? ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்னா நிச்சயம் ஆச்சிமா சொல்லலாம். இது வந்து தாத்தாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்கள மரியாதைப்படுத்தினோம். ஸோ அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ இது. அவங்களுக்குலாம் வந்து தாத்தானா உயிர், எங்க ஃபேமிலினா உயிர். அது அவங்க பண்ற படங்கள்ல நடிக்கும் போதே அது தெரியும்ல. ஆமா. அண்ட் ஐ திங்க் எனக்கு ரொம்ப ஃபேவரட் படம் வந்து தில்லான மௌனம்பாள். அதுல வந்து ஐயோ என்ன எனர்ஜி, என்ன எங்கேயோ இருப்பாங்க. ஆமா, நான் பார்த்துருக்கேன். அவங்கலாம் வந்து தாத்தாவோட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்கலாம் வந்து இன்னொரு ஃபேமிலி தான் அவங்களாம். ஐ திங்க் தாத்தாவால் மட்டும்தான் அது முடியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இருந்த மரியாதை அண்ட் அவங்கள சுற்றி இருந்த எல்லாருமே வந்து அவங்க மேலே அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க. எப்படி பேசிப்பாங்க ரெண்டு பேரும்? அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. எல்லாமே ஃபேமிலி. அந்த ஒரு ஃபேமிலி ஆட்டம். ஆஸ் an actress I'm sure இப்போ நீங்கள் ஆக்டிங் வந்ததுக்கு அப்புறம் காமெடி பற்றி வேற இப்போ நம்ம பேசணும், வெள்ளக்கார துறை பண்ணுறீங்க. அதே தான். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்னா உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக தான் அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு தான் நான் தில்லான மௌனம்பாள் சொல்கிறேன். ஏன்னா சும்மா வந்துட்டு போகிறதுங்கிறது ஒன்று, அந்த கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு காமெடியாகவும் லைஃப் giving, I mean how many years? Yes, அது நம்ம இன்னும் யோசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் அந்த ஒரு கூச்சமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக செஞ்சுருப்பாங்க. அந்த ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறதெல்லாம் தாத்தா அதுக்கப்புறம் அம்மா தாயே நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி அங்கே சிரிப்பதெல்லாம் அவங்களோட ரியாக்ஷன்லாம் நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ நல்லாயிருக்கும். போட்டு நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் எல்லாமே. எவ்வளோ வருஷமா நடிக்கிறாங்க தாத்தாவோட அப்பாவோட. வண்டர்ஃபுல் கெரியர். 2000 படத்துக்கு மேலே செஞ்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி. ஸோ ரொம்ப சந்தோஷம். தாத்தாவோட அந்த அவார்டு வச்சு அவங்களுக்குன்னு இந்த ஒரு மரியாதை கொடுத்த போது நாங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அன்றைக்கி அவங்களால வர முடிஞ்சிச்சுன்னு. ஸோ வெரி ஹாப்பி. நைஸ் பிக்சர். நெக்ஸ்ட் ஒன். எஸ், உங்களுடைய கரண்ட் ப்ராஜெக்ட்? எஸ், திஸ் இஸ் மை கரண்ட் ப்ராஜெக்ட். இது என்ன மாயம், விஜய் சார் டைரக்ஷன் அண்ட் மேஜிக் ஃப்ரேம்ஸ், ராதிகா ஆண்டி, லிஸ்டன் ஸ்டீஃபன்
2 பேரும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என் அம்மாவை அம்பிகா மேடம் நடிக்கிறாங்க. இப்போ நடித்ததுலேயே என்னோட ஒரு 5 படம் 6 படங்களில் 3 ஜெனரேஷன்ஸாக வர ஒரு பர்சனுங்கிறது ரொம்ப கம்மியாக ஆளுங்க. அதில் இவங்க தாத்தாவோட நடிச்சிருக்காங்க, அப்பாவோட நடிச்சிருக்காங்க, இப்போது என் கூடயும். அண்ட் எனக்கு அம்மாவை நடித்ததில் நிறைய விஷயங்கள் பேசுவோம். இட்ஸ் a wonderful person. ஐயோ பயங்கரம் அவங்க காமெடி தான், ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் ஏதாவது ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இப்போ தான் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப சைல்டிஷாக நம்மளோட பேசுவாங்க. நம்ம இமீடியட்டாக அட்டாச்மெண்ட் வந்துடும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங் வித். நைஸ் மெமரிஸ், நல்ல விஷயங்கள் பேசினோம். நியூ இயர் அன்னைக்கு ஃபேமிலி பற்றி, ஃப்ரெண்ட்ஸ் பற்றி அண்ட் குட் திங்ஸ் பற்றி. லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்தபோது அப்புறமா பிரபு சாலமன் சார் கூட சொன்னாங்க, உங்ககிட்ட வந்துட்டு தமிழ் தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது உங்களோட உச்சரிப்புலாம். பட் now you seem to be like அது டோட்டலாக போயிடுச்சு, யூ ஸோ குட். வெள்ளக்கார துரைன்னு பேர் மாத்திரோடனே அந்த உங்களோட இங்கிலீஷ் வந்து அப்படியே வேறு மாதிரி இருக்கும், அப்பா டக்கராக இருக்கும். இப்போ அது அப்படியே வேறு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி? இல்லை, அதான் நான் அது சொன்னது எதுக்கு சொன்னேன்னா, நம்ம பொதுவாக பேசுகிற தமிழ்ங்கிறது வேறு. அண்ட் எனக்கு வந்து அங்கே போயிட்டு அந்த ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். பட் அது நான் வந்து இங்கிலீஷ்காரன் ஆனேன்னு சொல்ல, இட்ஸ் ஜஸ்ட் எனக்கு திருப்பி வந்துட்டு சினிமான்னு வரப்போது அதுக்குன்னு ஒரு ஃப்ளூவன்சி வேணும். அதுதான் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணணும்னு தெரியும். நான் படுக்க அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. இப்போ நம்ம எல்லாமே அப்படி தான் செய்கிறோம். நீங்கள் பேசும்போது கூட நம்ம டைப் பண்ணுறோன்னா இங்கிலீஷில் தமிழில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம். அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் எனக்கு நான் மித்தவங்களாட்டம் இருந்தேன். எனக்கு ஈஸியாக இது சினிமாவில் வந்துட முடியல. ஏன்னா பிரபு சாலமன் சாரோட அந்த படம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஒரு தமிழ் பிடிச்சி ஒரு ஸ்லாங்கில் பேசணும்னு சொல்லப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுதான் வெரி நார்மல் திங். ஆமாம். பட் எனிவேஸ் ஐ ஹேவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ, அ சர்ப்ரைஸ் லெட்டர் ஃப்ரம் சம்ஒன். ஸோ ஐ திங்க் அதை நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு யூ ஷுட். யார் லெட்டர் எழுதியிருக்கா தெரியுதா? என்னோட தமிழ் மாஸ்டர். எஸ், உங்களோட தமிழ் மாஸ்டர் ஃப்ரம் டான் பாஸ்கோ, டேனியல் மாஸ்டர். எப்படிப்பட்ட மாஸ்டர் அவர் உங்களுக்கு? வாஸ் ஹி ஸ்பெஷல் இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்? அவருக்கு நான் ரொம்ப தொல்லை கொடுத்துருப்பேன். ஆமாம், தமிழ்ங்கிறது வந்து இட்ஸ் a wonderful language. ஆனால் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் தெரியும் கஷ்டம் தமிழ். ரொம்ப கஷ்டம். அதுவும் 10th பப்ளிக் எக்ஸாம் தமிழ்லாம் ரொம்ப கஷ்டம். மேபி ஐ திங்க் நான் தான் அப்போ அந்த லெட்டர் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வாசிங்கன்னா நீங்கள் நிறைய மாற்றி ஒருவேளை உங்களை ஏதாவது அவர் அன்பா செல்லமா திட்டி இருந்தாருன்னா அப்புறம் நீங்கள் அதை வாசிக்காம ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அவர் எப்படி அவரோட வாய்ஸ்ல நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் படிக்க போது. அப்படியா? அன்பு விக்ரம், வரும் ஆண்டுகள் அனைத்துக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்று வெள்ளித்திரையில் தனித்துவம் காட்டி வரும் உமக்கு அன்று எழும்பூர் டான் பாஸ்கோ பள்ளித்தரையில் பாடம் சொன்ன தமிழ் ஆசிரியர் டேனியலின் வாழ்த்து. காலம்தான் எவ்வளவு வேகமாய் செல்கிறது. பள்ளி படிப்பை நிறைவு செய்து வெளியேறிய உம்மை மீண்டும் நான் பார்த்தது உமது மனவிழா அழைப்புதல் வழங்க வந்த போதுதான். உமது உருவம் மாறியிருந்தது. இளமையின் உச்சம். அந்த கள்ளமில்லா வெள்ளை உள்ளம் கனிந்து நிறைந்திருந்தது. நடிப்பு சிகரத்தின் பேரனுக்கு தடித்த வார்த்தைகள் பேச தெரியாது. அந்த மென்மையின் அதிர்வதை திரைக்காட்சிகளில் என்னால் உணர முடிகிறது. ஆம், நீர் வேறு மாதிரி. தமிழ் ஆசிரியர் பார்த்துருக்கீங்களா? தமிழில் விளையாடி இருக்கார் தமிழ் ஆசிரியர். உமது முதல் படத்துக்காக காடு மேடுகளில் கடுந்தவம் புரிந்ததை உன் தம்பி அஜய் வழியாக கேள்வியுற்ற போது விக்ரம் சரியான பள்ளியில் இணைந்து மெருகேற்றப்பட்டு வருகிறான் என்று எண்ணினேன். நீர் நடித்த படங்களில் அல்ல வாழ்ந்த படங்களில் கும்கி, நான் வேற மாதிரி என்னும் 2 படங்களை பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். உமது இயல்பான இதமான நடிப்பு இனிதாக வெளிப்பட என்னை ஈர்த்தது. உம்மால் தமிழ் திரை மெருகேற வேண்டும். உமது நடிப்பு திறன் தொடர்ந்து சுவையுற வேண்டும். வாழ்த்துகிறேன். வணக்கம். அன்புடன் சூசை டேனியல். But it was a nice letter, இல்ல? Nice letter. சார் கிட்ட சார் ஷோ பார்க்குறாருன்னா தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. இல்லை, ஸ்வீட்டாக எழுதியிருக்காரு. வெரி நைஸ். ஸோ நைஸ். ஐ திங்க் நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கணும். உங்கள் டீச்சர் உங்களை இவ்வளோ பாராட்டி எழுதியிருக்காங்கல்ல? எஸ். ஓகே, ஸோ இதோட சேர்ந்து இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக.
தெரியல. ஓகே, வெள்ளக்கார துரை வந்தாச்சு. அப்போ வெள்ளக்கார துராமாவும் வரணும்ல. ஓ ஓகே. ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் வந்திருக்காங்க. உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் அஃப்கோர்ஸ் படத்தை பற்றி எங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா இன்னைக்கு யங் பாய்ஸோட ஹார்ட் ரோபாக இருக்காங்க. ஒரு பிரிட்டி பெட்டிட் ஸ்மைலோட ஸ்வீட்டான கேர்ள் இவங்க. லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீதிவ்யா. ஸோ ஸ்ரீதிவ்யா, ஒன்ஸ் அகேன் ரொம்ப 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 நன்றி என்னோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தேங்க்ஸ், இட்ஸ் ப்ளஷர். அண்ட் சொல்லுங்கள், வெள்ளக்கார துரை இஸ் டூயிங் ஸோ வெல், ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என் மூஞ்சில் தெரியும் அது. அண்ட் இட்ஸ் பின் அ வெரி குட் இயர் உங்களுக்கு லாஸ்ட் இயர் 2014. ஸோ 2015 அதே மாதிரி இட் ஷுட் பி அ குட் இயர் ஃபார் யூ. தேங்க்ஸ். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் திவ்யா. உங்களுடைய ஸ்கூலிங் எங்கே பண்ணீங்க? வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நீங்கள்? என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க? ஹைதராபாத்தில் படிச்சிருக்கேன். ஹைதராபாத்தில். ஓகே. கேந்திரிய வித்யாலயா என்னோட ஸ்கூல், ஆர்மி ஸ்கூல். 10th வரைக்கும் அங்கே தான் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டேன். 10th தான். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கூலில் என்ன டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்? ரொம்ப ஸ்வீட் குவைட் ஸ்டூடெண்ட்டா, இல்லைன்னா வந்து எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டா? ஸ்கூலுக்கு போனதே நான் ரொம்ப கம்மி. ஷூட்டிங்ஸில் தான், சைல்டு ஆர்டிஸ்ட்னால ஷூட்டிங்கில் தான் ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சைல்ட்ஹுட் எல்லாமே. சரி, நீங்கள் சொல்லுங்கள் ஹீரோயின் பற்றி. அவங்க கிட்ட இருந்து பேசி வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ பேசியிருக்குதே, ஐ திங்க் ஐ ஷுட் ஃபீல் ஹாப்பின்னு நினைக்கிறேன். இப்போதான் கேட்குறேன் அவங்களோட வாய்ஸ். சி ஹீரோவே அவ்வளோதான் சொல்கிறாங்க. இல்லை சி அவங்களோட சீன் வந்துச்சுன்னா ஓகே. அதான் அவங்க இல்லை எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன். ஆனால் அதுதான் கடைசி ஷாட்டு படத்துக்கே. அதுதான் கடைசி ஷாட்டு. ஸோ டிரெக்டர் கிட்டே சார் நான் கிளம்புறேன் சார், விக்கி நல்லா வந்திருக்கு விக்கி பார்க்குறீங்களா? சரி எதுவும் போடுறேன்னு சொல்கிறாரு. சரி போடுங்க சார். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க அப்படி ஏதோ அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. டிரெக்டர்கிட்ட ஏதோ கேட்கணுங்கிற மாதிரி இருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். சார் அவர் இந்த கேரக்டர் கரெக்டாக செஞ்சாரா? ஏன்னா இந்த முருகன் கேரக்டர் வந்து இப்படி இமோஷன் வராதே. சார் பாருங்க சார், கடைசி ஷாட் முடிச்சுட்டு விட மாட்டாங்க போல இருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி கேரக்டர். அந்த இடத்துல மட்டும்தான் வந்து ஏதோ ஒரு எமோஷன் காமிக்கணும். ஸோ நான் அந்த இடத்துல அப்படிதான் செய்யணும்னு நாங்கள் டிரெக்டர் நானும் பேசியாச்சு. ஸோ அது பேசினதுக்கப்புறம் இவங்க அப்போதான் வராங்க. வந்து அந்த சீன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டவுட், நீங்கள் நடிச்சதில்ல சரியா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா? சார் நல்லா வந்துடுவாங்க சார் இவங்க. அதனால தான் இந்த சீன் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இல்லை நான் அது சொல்லலை சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து முருகன் கேரக்டர் அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சு. அதில் திடீர்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி பேசிட்டாங்க. அது நான் சொன்னேன், அவ்வளோதான். என்ன செய்தியிலையோ ஸ்டைலிஷாக சொன்னீங்கன்னு சொன்னேன். அதுதான் இது நாங்கள் டிரெக்டரோட நான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன். ஸோ இவங்க சண்டை சொன்னோன்னே அதான் சார் நல்லா வந்துடுவாங்க சார், நல்ல பெரிய ஹீரோனாக வருவாங்க சார். சரி ஓகே. திவ்யா வந்து அவங்களா வந்து எந்த ஆன்சரும் சொல்ல மாட்டாங்க. அதனால நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேபிட் ஃபயர். ஓகே, ஸோ ரேபிட் ஃபயர் கொஸ்டின் கேட்குறேன். டோன்ட் வரி, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வச்சுருக்கு திவ்யாவுக்காக. ஓகே, ரேபிட் ஃபயர். ஃபர்ஸ்ட் வந்து அங்கே ஆரம்பிக்கலாமா இங்கே ஆரம்பிக்கலாம்? அங்கே சொல்லிட்டாங்க. எனக்கு பாவமா இருக்கு. எனக்கு வேற பார்த்தா சொல்லலான்னு இருந்தேன். நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. ஆமாம், அதனால ஐ திங்க் 2 பேரும் சேர்ந்து உங்ககிட்ட தான் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, நீங்கள் 5 படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஐம் ஷுர் நீங்கள் நிறைய எப்போவுமே உங்கள் ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்காது. எப்பவுமே உங்கள் கூடவே இருக்கிற ஒரு விஷயங்கள் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இருந்தாலும் ஆஃப்டர் ஆக்டிங் இந்த ஒருத்தரோட ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப, இவங்க ஒருத்தவங்க கொடுத்த அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப வேல்யூபிளான ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா நீங்கள் யாரோட காம்ப்ளிமெண்ட் சொல்வீங்க? எது சொல்வீங்க? இண்டஸ்ட்ரியை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி அப்பா கிட்ட நான் எந்த விஷயமும் சொல்லவே மாட்டேன். ஸோ அவங்ககிட்டேருந்து கும்கி முடிச்சுட்டு வந்து பார்த்து ஹி இஸ் ஆல்சோ அந்த இட்ஸ் வெரி இமோஷனல் மூவி. ஸோ யாராவது அழுவலைன்னா நிச்சயம் அவங்களுக்கு ஹார்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்பா ஆல்சோ he cried during the last bit and he came and said, நான் யோசிச்சே பார்க்கல, ஆனால் நீ இதுக்கு தான் பிறந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அதுவே ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ஓகே, 80s ஹீரோயின் யூ திங்க் உங்களுக்கு பர்ஃபெக்டான அம்மாவாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்? எனக்கு 80s ஹீரோயின்ஸ் நிறைய பேர் ரொம்ப பிடிக்கும். இப்போ இவங்க ராதிகா மேடம், நதியா மேடம், அவங்க எல்லாமே இருக்காங்க. ஐ திங்க்
கொஞ்சம் என்னோட ஒரு நிறத்துக்கு அம்மாவா இருக்கிறதுக்கும் இவங்கெல்லாம் கரெக்டாக செட் ஆவாங்க. ஆமாம். ஓகே, வெரி குட். ஒரு நாள் காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் வேற யாரோவோ மாறிடுறீங்க, யாராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒபாமாவா பிறந்தோம்னா எப்படி இருக்கணும்னு யோசிச்சேன். ஒபாமா? ஆமாம், யூஎஸ் பிரசிடென்ட். அவர் என்னதான் அப்படி பெரிய இது செய்கிறாரு அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா உலகத்தையே அப்பா அம்மா must be very proud of you. ஒபாமா டைரக்ட் டச் அங்கதான். இல்ல அப்படி பிகாஸ் அவ்வளோ ஒரு பவர் இருக்கு கையில், அதை வச்சு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேஸுங்கிறது ஒன்று இருக்கு. ஐ திங்க் ஸோ அப்படி பிறந்து ஒரு நாள் அப்படி என்னதான் இருக்கு இப்படி ஒரு ஆளுங்கிறது வேர்ல்டு முழுக்க இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் த பவர் ஆஃப் ஒன் மேன்ங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது. ஓகே, உங்க வைஃப்க்கு ஒரு பெஸ்ட் ரொமான்டிக் சாங் நீங்க டெடிகேட் பண்ணனும்னா என்ன சாங் டெடிகேட் பண்ணுவீங்க? என்னோட கும்கியில் இருந்த எல்லா சாங்ஸுமே ஐ கேன் டெடிகேட் டு ஹர். எல்லா சாங்ஸ் அதுல ஒரு ஸ்பெஷல் ஐ திங்க் இது சொல்லிட்டாலே இல்லாட்டி ஐயோ ஆனந்தமே. ஓகே, நைஸ். ஒன் கரண்ட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் நீங்க ரொம்ப அட்மையர் பண்ற ஒருத்தங்க இப்போ இருக்கிறதுல? தனுஷ் வந்து தமிழ் தாண்டி ஹிந்திக்கு போய் ஹீஸ் அச்சீவிங் அ லாட், டேக்ஸ் லாட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அது அவர் நல்லா செய்கிறாரு. ஹிந்தி தெரியாதா? ஹிந்தி கற்றுக்கிட்டு படத்துக்கு டப் பண்ணுறாரு. ஆமாம். அரேஞ்ச் த டிரெக்டர்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் யுவர் ஃபேவரட். ஓகேங்களா? சங்கர் சார், கேஎஸ்ஆர் சார், மணிரத்னம் சார், பாலா சார். ஐ திங்க் சங்கர் சாருக்கும் மணி சாருக்கும் இடிச்சுக்கும். ஓகே, ஒரு டை கொடுத்துருவோம். ஆமாம், பாலா சாரோட எனக்கு சின்ஸ் தியேட்டரில் இருந்ததால் அவர் செய்கிற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எஸ் பாலா சார், அதுக்கப்புறம் கேஎஸ்ஆர். ஓகே, ஒரு பாலிவுட் மூவி நீங்க ரீமேக் பண்ணி நடிக்கலாம்னா என்ன படம் நீங்க ரீமேக் பண்ணணும்னு நினைப்பீங்க? ஷோலே இஸ் a classic, பட் அந்த விதத்தில் நம்ம நிறைய படங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ பட் ஐ திங்க் ஷோலே இஸ் தி பிக்கெஸ்ட் கிளாசிக் ஆஃப் திங், அப்படியே சொல்லலாம். ஃபைன், டன். நீங்க டைரக்டர் ஆனீங்கன்னா ஒன் ஆன் ஸ்கிரீன் கப்பல் நீங்க டைரக்ட் பண்ண விருப்பப்படுற ஒன் ஆன் ஸ்கிரீன் கப்பல்? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேஸ் கமல் சார், ஸ்ரீதேவி மேடம். ரெண்டு பேருமே தே லுக் லைக் தே ஹேவன் ஏஜ்ட் டே. ஸோ அவங்க திருப்பி இன்னைக்கு நடிச்சாங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்க. ஓகே, ஃபைன். உங்களோட நியூ இயர் நீங்க எங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? யுவர் ஃபேவரட் ஸ்பாட் அண்ட் வை? ஹாங்காங். அங்கே நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால நல்லா இருக்கும். மக்காவ் தான் உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல மக்காவ் இல்ல, ப்ராப்பர் ஹாங்காங், கவுலூன் சைடில். எனக்கு ஐ லைக் ஜஸ்ட் very relaxed and in the time of the year very nice climate also. And யாருமே திரும்பியே பார்க்க மாட்டாங்க, மூஞ்சே பார்க்க மாட்டாங்க. அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா என்னமோ கழுத்துல ஏதோ மாட்டி விட்டு இப்படியே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, so I like that place. Yes, I love Hong Kong too. சரி, ஒன் லெஜெண்டரி ஆக்டர் நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்க ஒர்க் பண்றதுக்கு அப்படி நீங்க ஃபீல் பண்ற, இவங்களோட நடிச்சிருந்திருக்கணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டது? தாத்தா தான். ஓகே, ஃபைன். ஓகே, ஒரு காஃபி கொஸ்டின். இந்த மாதிரி நீங்கள் யாரோடய அதை உட்காந்து காஃபி குடிக்கலாம்னா whom would you choose and why? I think அவருடைய அறிவுக்கு அவர் ஒபாமாவை தான் செலக்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். ஒன் மோர் டைம். ஆக்சுவலி அதே நல்லா ஆன்சர் தான், ஒபாமா. என்ன நீங்கள் எல்லாம் பிட் ஆன்சர் எடுத்துக்கிட்டீங்க என்கிட்ட இருந்து? இல்லை, ஆக்சுவலி அவர் ஜாஸ்தி ஃபாலோ பண்ணதில்லை. பட் நான் யூஎஸில் இருக்க போது அவரோட ஸ்பீச்சஸை பற்றி நிறைய பேசுவாங்க. நான் யூஎஸில் இருக்கப்போது தான் ஆனல்ட் ஷ்வார்ஸ்நெகர் பிகேம் கவர்னர் ஆஃப் கலிஃபோர்னியா. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டிஃப்ரென்சஸ் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ எப்படி அவர் ஒபாமா வந்து அவரோட ஸ்பீச் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் ஹி கேம். அவருடைய அந்த presidential speech கூட it was most viewed and one of the best. இங்கே நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரியாது. நான் அங்கே படித்ததால் எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் ஒபாமாவை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்பீச்சும் வந்து வைரல் ஆகும், ஃபோனில் மெசேஜ் வரும். ஸோ அது வந்து ஐ டோன்ட் நோ பொலிட்டிக்கலாக அவங்க மூவ் பண்ணதா இல்லை அமுச்சு விட்டதான்னு தெரியல. பட் அவர் வந்து அவரோட அந்த வாய்ஸ், அவரோட பேசும்போது பின்னாடி நிற்கிற மக்கள் அழுதுகிட்டே இப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லை? ஸோ அவ்வளோ ஒரு பவர். ஏன்னா அவரை வந்து மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஆமாம், ஸோ நிச்சயம் அவங்க என்ன ஒரு இதுங்கிறது. ஆமாம். ஓகே, காஃபி சேலஞ்ச். ஸோ நீங்கள் யாராவது ஒருத்தங்களை சேலஞ்ச் பண்ணலான்னா யாரை சேலஞ்ச் பண்ணுவீங்க? யோசிக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட கேட்டு வந்து கேளுங்க. ஓகேவா? அப்பா, ஆனா கண்டிப்பா கேப்போ, நீங்க யோசிக்கணும். ஓகேயா? இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு சேம் क्वेश्चंस இதேன who is getting the highest mark 10th public exam the same questions கேட்டுக்கிட்டு நோ பேபி மா டிஃபரண்ட் क्वेश्चंस பட் அதே டைப் क्वेश्चन தான். ஓகே, சோ உங்க மேல இப்ப ரொம்ப கிரேசியா இருக்காங்க யங் பாய்ஸ் தெரியுமா? எல்லாரும் ஸ்ரீதிவ்யா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்க எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்றீங்க? கண்டிப்பா என்ஜாய் பண்றேன். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றேன். ஓகே, உங்களுடைய ஃபேன்ஸ், உங்க கிரேசி ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த ரத்தத்துல எல்லாம் லவ் லெட்டர் எழுதுவாங்க, அந்த மாதிரி கிரேசியான ஃபேன்ஸ்க்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க? ரத்தத்தோட எழுத வேணாம்னு சொல்லுவேன். தயவு செய்து எழுதாதீங்க அப்படிம்பீங்களா?
ஓகே வெரி குட் உங்களுடைய ரோல் மாடலா நீங்க நினைக்கிற ஒரு ஹீரோயின்? சாவித்ரி மேம். ஓகே. ஒரு டைரக்டர் யூ லைக் டு ஒர்க் வித் உங்களுடைய கரியர்ல? மணிரத்னம் சார். ஓகே. ஆஸ் an ஆக்டரா விக்ரம் பிரபுக்கு நீங்க மார்க் கொடுக்கலாம்னா 10ல எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க? 8 பா. ஓகே வெரி குட். உங்களுடைய ஃபேவரட் ஜானர் மூவி எது? காமெடியா, ரொமான்ஸ், ஆக்ஷனா, த்ரில்லரா? லவ் ரொமான்ஸ் தான் பிடிக்கும். வெரி குட். ஓகே. ஒரு இந்த மாதிரி நீங்க யாரோடையாவது உட்காந்து காஃபி குடிக்கலாம்னா யாரோட உட்காந்து காஃபி குடிச்சு என்ன விஷயம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுவீங்க? விவேகானந்த சுவாமி. விவேகானந்த சுவாமியா? ஓகே. ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்? நிறைய விஷயங்கள் இருக்கு. The way he lived, that inspired so many people. So அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு சில்க் துப்பட்டா போட்டு வரும்போதே நான் நினைச்சிருக்கணும் விவேகானந்த சுவாமி தான் உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு சம்பந்தமே இல்லையா? இருக்கு லைட்டா இருக்குல்ல? ஓகே ஃபைன். சரி, காஃபி சேலஞ்ச் யாராவது ஒருத்தவங்களை சேலஞ்ச் பண்ணோம். ஸோ உங்க 2 பேருக்கு காஃபி சேலஞ்ச் இருக்கு. இப்போ உங்களை ஃபேன்ஸ்க்கு உங்க ஃபேன்ஸ்க்கா? டிடி என்னோட ஃபேன்ஸ் 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4 பேர் மட்டும் நோட் பண்ணுங்க. ஓகே. நிறைய பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் குட்டியாள் இருக்காரு. இப்போதான் புதுசா சேர்த்திருக்கேன். அவங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டு நியூ இயர் ஷோ பார்க்க கூடாது. ஏமா நீ நியூ இயர் ஷோல ஏமா இப்படி பண்ற? சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேலஞ்ச் அவங்க அது பண்ண முடியாதுல்ல. ஓ பண்ண முடியாதுங்கறக்கா? ச்சே பிரில்லியன்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்ரீதிவ்யாவை. இக்கவே ஸ்பெஷல் gift கொடுக்க போறேன் ஸ்ரீதிவ்யா உங்களுக்காக. ஓகேவா? நீங்க சொல்லுங்க உங்களோட காஃபி சேலஞ்ச். இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருக்கிற எபிசோட பார்க்க வேண்டாம் சொல்லி உங்க மேல இருக்கிற அன்புல அதை செஞ்சுட்டாங்கடா. சம்மடி வடி வருவாங்க எங்க பாஸ். ஏமா உனக்கு இவ்வளவு பெரிய செட் பண்ணி ஷோ பண்ண சொன்னா ஆளும் பார்க்கறவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கியா நீன்ட்டு சம்மடி விடுமா எங்க பாஸ் கிட்ட இருந்தேன். பட் என்ன ஸ்ரீதிவ்யா உங்களுக்காக அதுதான் அது டஃப்பான ஒரு டஃப்னால கொடுத்திருக்கீங்க சேலஞ்ச். உங்க ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ண போறாங்க. அது இனிமே டிடி ஷோவை பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க. I think இவங்களுக்கே சேலஞ்ச் பண்ணுவேன். ஏனா இது ஒரு ட்ரையாங்கிள். நான் சிரிக்க கூடாது சீன் பண்ணும்போது. இல்ல டப் பண்ண சொன்னேன். அவங்களோட ஓன் வாய்ஸ் டப் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே. ஏனா டயலாக் டெலிவரியில மாடுலேஷன் ரொம்ப நல்லா செய்வாங்க. ஸோ அந்த விதத்துல வந்து when it comes to dubbing வேற யாரோ வந்து செய்றாங்க. அந்த எமோஷனை எடுத்துட்டு வருவாங்க. பட் அதே நேரத்துல வந்து சொந்த குரல்ல நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஐ எம் சேலஞ்சிங் ஹர் டு டூ தட் ஃபார் நெக்ஸ்ட் மூவி. ஸோ ஒரு மூவி அது நீங்க கண்டிப்பா பண்ணணும். பண்ற அன்னைக்கு யூ ஷுட் கிவ் பேக் தி சேலஞ்ச். ஓகே? யூ ஆர் டேக்கிங் திஸ் சேலஞ்ச்? ஓகே வெரி குட். எடுத்துருக்காங்க இந்த சேலஞ்சை. பட் இருந்தாலும் என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னோட அந்த 4 மேலே இந்த ஷோவை பார்க்க வேண்டாம் சொன்னாங்க. ஒரே பதட்டமா இருக்கு. ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஏதாவது இதை பத்தி நான் யோசிக்க முடியுமான்னு பாக்குறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான விஷயங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் காத்துட்டு இருக்கேன் இந்த நியூ இயர்ல இருந்து. அது என்னன்னு யோசிச்சுட்டே இருங்க. The Nurses Coffee with DD Season 2 powered by RRP Housing Co. presented by Aditya Ram Group மற்றும் Ran India TMT Kambigal. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. This is Nurses Coffee with DD Season 2 powered by RRP Housing Co. presented by Aditya Ram Group மற்றும் Ran India TMT Kambigal. Ta-ta-dan! We are back with Have You Ever? ஸோ சீசன் 1ல ஐம் ஷூர் நீங்கள் எல்லாரும் இது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க ப்ளீஸ் ஹேவ் யூ எவர் திரும்ப கொண்டு வாங்கன்னு. ஸோ இந்த நியூ இயர்லேருந்து ஹேவ் யூ எவர் இஸ் பேக். ஸோ ஹேவ் யூ எவர்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நான் கேட்குற கேள்விக்கு எஸ் நான் இதை செஞ்சுருக்கேன்னா காங் அடிக்கணும். இல்லை அப்படி நான் செஞ்சதே இல்லை ஐவ் நெவர் டன் திஸ் அப்படின்னா நீங்கள் ஹார்ன் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே? அவி ரெடி? கல்யாணத்துக்கு அப்புறம் செல்லமாக உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? இவ்வளோ யோசிக்க கூட. ஓகே. மேரேஜுக்கு அப்புறம் ஒய்ஃப்க்கு ஒரு செம்ம டின்னர் குக் பண்ணியிருக்கீங்களா மேரேஜுக்கு அப்புறம்? ஓகே. உங்கள் படத்தை தியேட்டரில் பார்த்து ஆனந்த கண்ணீர் வந்திருக்கா உங்களுக்கு? வில்லனா நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சா நடிப்பீங்களா? ஓகே. ஏன்டா நடிக்க வந்தோன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. உங்களுடைய நண்பர்களோட காதலுக்கு என்னைக்காவது உதவி செஞ்சுருக்கீங்களா? குட். நீங்கள் மட்டும் இல்லை சொல்லிட்டு நான் ரொம்ப அப்செட் ஆகிருப்பேன். ஓகே. என்னைக்காவது ஒரு சீனை பார்த்தா ஐயோ இந்த சீன்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது இது ரொம்ப டஃப் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லவே இல்லை. வெரி குட். ஓகே. இப்போ அப்படியே ஹேவ் யூ எவர் இஸ் ஃபார் யூ. என்னைக்காவது உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் வீட்டிலேருந்து வெளில போயிருக்கீங்களா? ஓகே. யார் மேலேயாவது ப்ராங்க் ப்ளே பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது வாழ்த்தனம் பண்ணி யாரையாவது அழ வச்சுருக்கீங்களா? இல்லவே இல்லையா? உங்களை யாராவது அழ வச்சுருக்காங்களா வாழ்த்தனம் பண்ணி ப்ராங்க் பண்ணி பள்ளி தூக்கி போட்டு? அப்போ எஸ் நோ சொல்லுங்கள்.
இந்த அஸ்ட்ராலஜி எல்லாம் இருக்குல்ல, ஜோசியோ அதெல்லாம் இருக்குல்ல, அது என்னைக்காவது நம்பி அவங்க சொன்னது ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இல்லவே இல்லை. வெரி குட். யார் மேலேயாவது கோவப்பட்டு பயங்கரமா திட்டிருக்கீங்களா? கண்ணா பின்னான்னு கத்தி திட்டிருக்கீங்களா? ஏதாவது ஹீரோ பார்த்துச்சா இந்த ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல அப்படின்னு மனசில் நினச்சிக்கிங்க, ஆனால் அவங்க கிட்ட சொன்னதே இல்லை, அப்படி ஏதாவது ஹீரோ இருக்காரா? மனசில் நிறைய பேரை பற்றி அப்படி அப்போ எஸ் சொல்லுங்க. சொல்ல முடியாதுல்ல, மீட் பண்ணலை இன்னும். ஓ, இன்னும் மீட் பண்ணாதனால நீங்கள் சொன்ன. அப்போ இது வரைக்கும் மீட் பண்ண யாருமே ஹேண்ட்ஸமாக இல்லை உங்களுக்கு? இருக்காங்க. அது சொல்லுங்க. சரி, என்னைக்காவது அதிகமாக பேசுகிறவங்கள பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க பாருங்க, எப்படி இவங்களால பேசிட்டே இருக்க முடியும் அப்படின்னு யாரையா பார்த்து நினச்சிருக்கீங்களா? நிறைய வாட்டி நினச்சிருப்பீங்கல்ல நீங்கள். இது மட்டும் யாரை பார்த்து நினச்சிங்க? நிறைய பேர் இருக்காங்க. இதுவும் நிறைய பேர் தான். சரி, ஓகே. ஏதாவது ஹீரோயினை பார்த்து, கோ ஹீரோயின் பார்த்து சே வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படி லைட்டாக ஒரு ஓரமாக ஜெலஸாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம யோசிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி. விவேகானந்தர் புக்கை மட்டும்தான் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா? எப்படி கரெக்டாக சொன்னேன் பாருங்க. ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதோட நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துருச்சு. ஸ்ரீதிவ்யா முகத்தில் அப்படி ஒரு ஹாப்பினஸ், ஐ கேன் கோ ஹோம் ஆன் திஸ் நியூ இயர் அப்படின்ட்டு. ஸோ ஐ வாண்ட் டு விஷ் யூ போத் அ வெரி 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 ஹாப்பி, ஜாய்ஃபுல், பீஸ்ஃபுல், ஹெல்தி அண்ட் வெல்தி நியூ இயர் 2015. உங்களுக்கு எல்லா நல்லதும் உங்களை வந்து சேரணும்னு நான் வந்து கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் விக்ரம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுடைய அடுத்தடுத்த படங்களும் பெரிய ஹிட் ஆகணும். அண்ட் நீங்கள் இதே மாதிரி இந்த 3 கவுண்டை விட்டுறாதீங்க. அதே மாதிரி இந்த ஸ்டெடி ஹிட் கவுண்டையும் விட்டுறாதீங்க. உங்களுக்கும் அதே வாழ்த்துக்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிஃபோர் ஐ சைன் அவுட், உங்களோட ஒரு ஆட்டோகிராஃப் எடுத்துக்க போகிறேன், ஒரு பிக்சர் எடுத்துக்க போகிறேன். ஓகே, ப்ளீஸ். உங்களுக்கு நரசூஸ் வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ.